எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். காப்போத்த உயர்தர மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. 2020 ஆண்டுக்கான காப்போத்த உயர்தர பரீட்சைக்கான செயல்முறை பரீட்சைகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. செயல்முறை பரீட்சைக்காக விண்ணப்பித்தவர்கள் தங்கள் அனுமதி பத்திரத்துக்காக பரீட்சை திணைக்களத்துக்கு வருகை தருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தனிமைப்படுத்தல் மற்றும் பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள பிரதேசங்களில் உள்ள மாணவர்கள் பரீட்சை எழுதும்போது தேசிய அடையாள அட்டையை அனுமதி பத்திரமாக பயன்படுத்த முடியும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேலதிக தகவல்கள் அவசியம் என்றால் 011-27-84-208 அல்லது 011-27-84-537 அல்லது 011-31-88-350 அல்லது 1911 என்ற இலக்கத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மாகாணத்தில் வருடாந்த இடமாற்றங்கள் உடன் அமலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்தம். கிழக்கு மாகாணத்தில் 2021 ஆண்டின் அரச இணைந்த சேவைக்கான வருடாந்த இடமாற்றங்கள் உடன் அமலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. எதிர்வரும் 18/1/2021 இடம்பெறவிருந்த மாகாண இடமாற்றங்கள் அனைத்தும் ஆளுநரின் பணிப்புரைக்கமைய தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. மாகாணத்தில் நிலவும் கொரோனா நிலைமை காரணமாக அதனை கட்டுப்படுத்தும் நோக்கிலும் கிழக்கு மாகாணத்தில் பரவலான பகுதிகள் முடக்கப்படுவதால் இதனை முறையாக செயல்படுத்துவதற்கு முடியாத காரணத்தால் அனைத்து இடமாற்றங்களையும் தற்காலிகமாக நிறுத்துமாறு கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா யாகம்பத் பணிப்புரை விடுத்துள்ளார். வடக்கு கிழக்கு போலீஸ் காணி அதிகாரங்களை வழங்க தயாராக உள்ளதா அரசாங்கம்? இலங்கையில் உள்ள தமிழ் மக்களுக்கான சம உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று கூறுவதன் மூலம் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளமை தெளிவாகின்றது. 13ஐ முழுமையாக நடைமுறைப்படுத்தினால் வடக்கு கிழக்குக்கு காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும். ஜெய்சங்கரின் கருத்துக்களுக்கு அரசாங்கம் மௌனம் சாதிப்பதிலிருந்து இதற்கு தயாராக உள்ளது என்பது தெளிவாகிறது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் தெரிவித்துள்ளார். மேலதிக வகுப்புகள் நடத்தலாமா? கல்வி அமைச்சர் வெளியிட்ட தகவல். சுகாதார விதிமுறைகளுக்கு அமைவாக அனுமதி கிடைக்கப்பட்டால் எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் மேலதிக வகுப்புகளை நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முன்வைத்த கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே கல்வி அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் மாத்திரமன்றி அனைத்து உலக நாடுகளிலும் கொரோனாவின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகின்றது. இதனால் அனைத்து நாடுகளும் மாணவர்களின் நலன் கருதி கல்வி நடவடிக்கைகளை இடைநிறுத்தி வைத்துள்ளது. எனினும் கட்டம் கட்டமாக பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் மேலதிக வகுப்புகளை நடத்த அனுமதி வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அவசரத்துக்காக தேர்தலை நடத்த முடியாது. சரித ஹேரத். இந்தியாவின் அவசரத்துக்காக மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் கோப் குழுவின் தலைவருமான நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சரித ஹேரத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், மாகாண சபை தேர்தல் குறித்து எதிர்க்கட்சியினர் குறிப்பிடும் கருத்துக்கள் அவர்களின் குறைகளை மறைத்துக் கொள்ளும் வகையில் உள்ளது. மாகாண சபை தேர்தல் பிற்போடப்பட்டுள்ளமைக்கும் அரசுக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது. மாகாண சபை தேர்தல் முறைமையை நீக்கி புதிய தேர்தல் முறையை கடந்த அரசு அறிமுகப்படுத்தியது. உள்ளூராட்சி சபை தேர்தல் அப்போதைய அரசு தோல்வி அடைந்திருந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்த எந்தவிதமான நடவடிக்கையும் அரசு முன்னெடுக்கவில்லை. கடந்த அரசு எல்லை நிர்ணய அறிக்கையை கொண்டு வந்து அதை 3/2 பெரும்பான்மை பலத்துடன் வேண்டுமென்றே தோற்கடித்து மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் சிக்கல் நிலையை ஏற்படுத்தி தேர்தலை காலவரையறையின்றி பிற்போட்டுள்ளது. நல்லாட்சி அரசு தேசிய பொருளாதாரம், தேசிய பாதுகாப்பு மாத்திரமல்ல, மக்களின் ஜனநாயக உரிமையையும் பலவீனப்படுத்தியுள்ளது. ஆகவே மாகாண சபை தேர்தல் குறித்து கருத்துரைக்கும் தார்மீக உரிமை கடந்த அரசின் உறுப்பினர்களுக்கு கிடையாது. ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முறையற்ற செயல்பாடுகள் அனைத்துக்கும் மூல காரணமாகும். மாகாண சபை முறைமையை நீக்க வேண்டும் என்பது தற்போதைய அரசின் நோக்கமல்ல. தேர்தலை பழைய முறையிலும் புதிய முறையிலும் நடத்த முடியாத நெருக்கடி நிலை காணப்படுகின்றது. மாகாண சபை தேர்தலை நடத்துவது அரசின் பொறுப்பாகும். ஆனால் இந்தியாவின் அவசரத்துக்காக தேர்தலை விரைவாக நடத்த முடியாது. தேர்தல் திருத்த முறைமை குறித்து அரசு உரிய கவனம் செலுத்தியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்னும் 15 வருடங்களில் இலங்கையில் குடிநீர் கிடைக்காது. வெளியான பகீர் தகவல். மலசல கூடங்களின் கழிவுகள் நிலத்தடி நீருடன் கலக்கப்படுவதாகவும் துரித நடவடிக்கை எடுக்காவிட்டால் 15 வருடங்களில் குடிநீர் கிடைக்காது என்றும் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். மலசல கூடங்களின் 90% கழிவுகள் நிலத்தடி நீரில் கலப்பதை அடுத்து பெரும் பாதிப்புகளை எதிர்நோக்க நேர்ந்துள்ளதாகவும் அதற்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க விரைவான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார்.
கழிவுகள் நேரடியாக நீருடன் கலப்பதால் நிலத்தடி நீரின் தரம் தன்மையும் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ள அவர் அதற்கான தீர்வை விரைவில் பெற்றுக்கொள்வது அவசியம் என்றும் தெரிவித்துள்ளார். அதற்கான தீர்வை விரைவில் பெற்றுக் கொடுக்காவிட்டால் பெரும் குடிநீர் பிரச்சினைக்கு உள்ளாகிவிடும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். தேசிய மலசலகூட கழிவுகள் முகாமைத்துவம் தொடர்பான கொள்கை தயாரிப்பது சம்பந்தமான செயலமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கார் குண்டு தாக்குதல், உடல் சிதறி பலியான இராணுவ வீரர்கள். ஆப்கானிஸ்தானில் இராணுவ தளம் அருகே கார் குண்டு வெடிப்பில் சிக்கி 6 இராணுவ வீரர்கள் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பலியாகியுள்ளனர் என்ற அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. ஆப்கானிஸ்தானில் 20 ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டுவர தலிபான் பயங்கரவாத அமைப்பும் ஆப்கானிஸ்தான் அரசும் கட்டார் தலைநகர் தோகாவில் 3 மாதங்களுக்கு மேலாக அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்திற்கு ஆன்டிஜன் பரிசோதனை தேவையற்றது. கீதீஸ்வரன். வடக்கு மாகாணத்திற்கு PCR பரிசோதனை போதுமானது. தற்போதைய நிலையில் எமக்கு ஆன்டிஜன் பரிசோதனை தேவையற்றது என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கீதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். மாகாணத்தில் தற்போது யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடம் மற்றும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஒரு நாளைக்கு 600க்கும் மேற்பட்டவர்களுக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளக்கூடியதாக உள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற மாவட்ட கொரோனா தடுப்பு விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், ஏனைய மாகாணங்களில் ஆன்டிஜன் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகின்றது. ஏனெனில் அந்த மாகாணங்களில் எமது மாகாணத்தைப் போல PCR பரிசோதனை மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுகின்றது. ஆன்டிஜன் பரிசோதனையில் ஒரு சில நம்பிக்கையில்லா தன்மையும் காணப்படுகின்றன. ஆன்டிஜன் பரிசோதனையில் ஒருவருக்கு தொற்று என காண்பிக்குமாயின் அவருக்கு PCR பரிசோதனை செய்யும் போது தொற்று இல்லை என காண்பிக்கும். அதேபோல் ஆன்டிஜன் சோதனையின் போது ஒருவருக்கு தொற்று இல்லை என உறுதிப்படுத்தியவரை PCR பரிசோதனைக்கு உட்படுத்தும் போது அவருக்கு PCR பரிசோதனையில் தொற்று உறுதிப்படுத்தப்படும். எனவே ஆன்டிஜன் பரிசோதனை என்பது மிகவும் நம்பகமான சோதனை முறை அல்ல. மேலும் வடக்கு மாகாணத்தில் போதியளவு PCR பரிசோதனை மேற்கொள்ளக்கூடியதாக இருப்பதன் காரணமாக நாம் தற்பொழுது அதை பற்றி பரிசீலிக்க தேவையில்லை. அத்தோடு வெளி மாவட்டங்களிலிருந்து ஆணையரவு மற்றும் பூநகரி பாதை ஊடாக வருவோருக்கு நாம் அதிகாலை வேளைகளில் PCR சோதனைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றோம். யாழ் மாவட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளோர் தொற்றாளர்களுடன் நேரடி தொடர்பில் இருந்தோருக்கு நாம் எந்தவொரு நாளும் PCR பரிசோதனைகளை மேற்கொண்டு வருகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்பை கைது செய்ய பிடியாணை உத்தரவை பிறப்பித்துள்ள நாடு. நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை கைது செய்வதற்கான பிடியாணை உத்தரவை ஈராக் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈராக்கில் உள்ள பக்தாத் விசாரணை நீதிமன்றம் இராணுவ தளபதி காசிம் சுலைமானி அபு மஹ்தி அல் முகந்திஸ் கொலை செய்யப்பட்ட வழக்கை விசாரித்து வருகின்றது. இந்த நிலையிலேயே இவ்வாறான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கடந்த ஆண்டு ஈரானின் புரட்சி படை தளபதி காசிம் சுலைமானியை ஆளில்லா விமானம் மூலம் அமெரிக்க இராணுவம் ராக்கெட் தாக்குதல் நடத்தி கொலை செய்தமை தொடர்பான வழக்கிலேயே நேற்று இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தளபதி காசிம் சுலைமானி மற்றும் அவரின் மருமகன் முகந்திஸ் உள்ளிட்ட 9 பேர் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி ஈராக்கின் பக்தாத் விமான நிலையத்தில் அமெரிக்க தாக்குதலில் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் அமெரிக்கர்களை கொல்வதற்கு சுலைமானி திட்டமிட்டதால் அவரை கொன்றோம் என ஒற்றை வார்த்தையில் அமெரிக்க அரசு விளக்கம் அளித்திருந்தது. இதனை அடுத்து அமெரிக்க அரசின் கட்டவிழ்த்து விடப்பட்ட தீவிரவாதத்தால் தான் சுலைமானி கொல்லப்பட்டார் எனவும் அதற்கு பழிதீர்ப்போம் என்றும் ஈரான் அப்போதே தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் கடந்த வாரம் முகந்திஸ் குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்திய நீதிமன்றம் அவர்களிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்தது. இந்த நிலையில் காசிம் சுலைமானி முகந்திஸ் இருவரையும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான இராணுவம் திட்டமிட்டு கொலை செய்துள்ளது என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து அமெரிக்க ஜனாதிபதி பதவியிலிருந்து வெளியேறியுள்ள ட்ரம்பை கைது செய்ய பக்தாத் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதுடன் ட்ரம்ப் மீதான கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் எனவும் அந்நாட்டு செய்திகள் தெரிவித்துள்ளன.